ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடைச்சட்டி வச்சு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் கடுகு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடுகு போடல. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிடும். தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி போட்டு அந்த சைடில் பருப்பு வேகுது. நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் பருப்பு வேக போட்டிருக்கேன். நான் வந்து துவரப்பருப்பு கொஞ்சமாக பாசிப்பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் வாட போனதுக்கப்புறம் முள்ளங்கியை போட்டு வதக்கி விட்டுருந்தேன். வதக்கி விட்டதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி. நல்லா முள்ளங்கி வந்து நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் பருப்பில் போடணும். நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு சம் தண்ணி ஊற்றுறேன். ஒரு சம் தண்ணி ஊற்றி நல்லா காயை கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா தண்ணி வந்து நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பருப்பில் போட்டுக்கலாம். இப்போ வந்து முள்ளங்கி வெந்துருச்சு. பருப்பு தூக்கி இந்த அடுப்பில் வச்சுட்டு முள்ளங்கி இந்த மாதிரி தான் நல்லா ட்ரையாக இருக்கும். அதை எடுத்து பருப்பில் போட்டுக்கலாம். பருப்பில் போட்டு அந்த வடச்சட்டியை வந்து அலசி ஊற்றி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து மசாலா பொடி இன்னும் போடலை. இதுக்கப்புறம் தான் மசாலா போட்டு கொதிக்க வைக்கணும். நான் வந்து எங்கள் வீட்டிலே அரைச்ச குழம்பு தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவை ஏற்ப போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா போடாதனால 4 ஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகா போட்டால் ஒரு 3 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா அந்த மாதிரி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி குழம்ப வந்து கொதிக்க விட்டுறணும். இங்கே ஃபோன் பண்ணிட்டு அங்கே ஃபோன் பண்ணி வச்சுரு தமிழ் போதும்ல. குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா மசாலா வாடை போனதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். முள்ளங்கி சாம்பார் நீங்களும் இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு வச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சாப்பிட்றதோட காலையில் வச்சுருந்து சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்